வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் ரங்கோலி பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம சீட் பீட்ஸ்லேயும் பண்ணலாம். சின்னதாக கிடைக்கும். சீட் பீடில் பண்ணும்போது நமக்கு இந்த சைஸில் கிடைக்கும். இதுதான் ரவுண்ட் பீடில் பண்ணுறதுக்கும் சீட் பீடில் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு இன்னும் நல்ல பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் பீடை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன ரவுண்ட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்டாக வேணும்னா பெரிய சைஸ் பீடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய ரங்கோலி தேவைப்படுதோ அவ்வளோ பெரிய பீட் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் சீட் பீடு. இருக்கிறதுலே குட்டி பீட்ஸில் நான் பண்ணியிருக்கேன். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். டோட்டல் 7 பீடு. இப்போ லெஃப்ட் சைடில் நான் வந்து 13 ஒயிட் கலர் பீட் எடுத்துக்கிறேன். டோட்டலி 13 பீட் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 3 பீடை நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். 13 பீடை எடுத்துட்டு 3 பீடை க்ராஸ் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயரை நான் நெக்ஸ்ட்டு பீட்குள்ளே விட்டுட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 10 ஒயிட் கலர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 10 ஒயிட் கலர் பீட் எடுத்துக்கணும். த்ரீ வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். டோட்டல் 10 பீடு வந்திருக்கு. இப்போ இதே போலயே 10 பீடாக எடுத்துக்கணும். 3 பீடை கிராஸ் பண்ணிக்கணும். இதே போல் இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அகெயின் 10 பீடு எடுத்துக்குவோம். அதில் 3 பீடு கிராஸ் பண்ணிக்குவோம். அது போலவே இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 6 பெட்டல்ஸ் போட்டாச்சு. இப்போ 7th பெட்டல் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் ஃபஸ்ட்டு ப்ரௌனில் விட்டுக்கலாம். லாஸ்ட்டு ப்ரௌன் அதில் விட்டுட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 பீட்குள்ளார ஒயரை ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு ஒயர் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டோட்டல் 7 ஒயிட் கலர் பீடு ஜாயின் பண்ணணும். இப்போ லாஸ்ட் பெட்டரில் ரைட் சைட் 3 பீடு, லெஃப்ட் சைட் 3 பீட் போட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஒயர்லேயே தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயரில் ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒயரில் நான் 4 ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். 3 ப்ரௌன் கலர் பீட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ரௌன் கலர் 3 சேர்த்ததுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்து ஒயிட் கலருக்குள்ளார நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை டைட்டாக புல் பண்ணிக்குவோம். இந்த சைடு வர மாதிரி. இப்போ திருப்பியும் 3 ஒயிட் பீட் போட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் 3 ஒயிட் கலர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த இதில் இந்த ஃப்ளவர் சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். டாப்பில் ஒவ்வொரு ஃப்ளவர் சென்டர்லேயும் இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 விட்டுட்டு சென்டரில் இருக்கிற பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும்.
இப்படி வரும் நமக்கு. நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். 4 ஒயிட் பீடு, 3 ப்ரௌன் பீடு. இப்போ இந்த இடத்துல 4 ஒயிட் பீட் போட்டு 3 ப்ரௌன் பீட் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். திருப்பியும் 3 பீட் போட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லா சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி லாஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். நாட் போட ஈஸியாக இருக்குன்றதுனால இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 போட்டுட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ மேலே வந்து ப்ரௌனை க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் திருப்பியும் ப்ரௌன் போட்டு க்ராஸ் பண்ணிட்டேன். இப்போ வயரை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து டை பண்ணி நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.